இதே திமுக என்ன சொன்னாங்க? மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார், மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார். முதல் ஊசி அவர் போட்டுக் கொள்வாரா? மக்களை போட சொல்லும் முன் அவர் போட்டுக் கொள்ள வேண்டும். கேட்டாங்களா இல்லையா? ஜனவரி 15 தான் தடுப்பூசி வந்துச்சு. மோடி ஐயா மார்ச் 1ஆம் தேதி போட்டார். என்ன காரணம்? முன்கள பணியாளர்களுக்கு தான் முதல்ல அரசோட ஜீவோ. பிரதமர் முன்கள பணியாளர் இல்ல. அதனால எப்போ 60 வயசுக்கு மேல உள்ளவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு கவர்மெண்ட் ஜீவோ வந்ததோ அந்த முதல் நாள் மோடியும் போய் ஊசி போட்டுக் கொண்டார் 60 வயசுக்கு மேல. சரி, நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா? கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் ஆண்களுக்கும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நான் உனக்கு பண்ண போற ஆபரேஷன்ல இதுக்கு அப்புறம் உனக்கு உதவி நிறைய சகோதரிகள் இருக்காங்க, அதனால இதுக்கு மேல பேசக்கூடாது. ஒருவேளை அப்படி முன்னுதாரணமா நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு இருக்கு இல்லையா? காலங்காலமாக மன்னன் மாமன்னன் சொல்லிட்டு மறுபடியும் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க சார். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? அமைச்சர் பெருமக்களே பணத்தை கொள்ளையடிப்பது, பணத்தை கொண்டு போய் பிணவரையில் ஒளிச்சு வைக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் வந்து பலமுறை பல நாடுகளுக்கு வெளிநாடுக்கு செல்கிறார். கேட்டா இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. பல ஆயிரம் கோடி முதலீடாக உள்ள கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ பல ஆயிரம் கோடி வர்த்தகம் உள்ளக வந்திருக்குனாக்கா மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? சொல்லுங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். கூடணுமா குறையணுமா சார்? இல்ல, வரிக்கு மாநில அரசு மட்டும் இல்ல மத்திய அரசும் சேர்த்து தானே. மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமான்னு கேட்டேன். வழக்கம் போல இவருக்கு செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ சிகிச்சை ஒன்று இருக்குது. அந்த மருத்துவ சிகிச்சைக்காக அவரே வெளிநாடு செல்கிறார். இந்த மருத்துவ சிகிச்சையை இவங்களா போனான்னு வச்சுக்கோங்க, தன் கையிலேருந்து காசு செலவழிக்கணும். எனவே என்ன சொல்லலாம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நான் அமெரிக்கா போறேன், அங்கே போய் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக நான் போறேன். நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்து போறேன். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. நேத்து இவர் கூட சொல்றாரு, மாசு கூட சொல்றாரு 0% கஞ்சா கல்டிவேஷன் 0% சொன்னார் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. 0 கஞ்சா, கஞ்சாவே இல்லையா? மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்ப இது வரைக்கும் பிடிப்பட்டதெல்லாம் கருவேப்பிலையா கஞ்சாவா? பையன் சார் இந்த பால்சாமி. நீங்க மீண்டும் தமிழர்களை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநல நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற? மூக்க பிச்சு பண்ணி ஒன்னைய தோழர் கேட்டாரு முதலீடுகள் எங்க போச்சுன்னு. ஜிஎஸ்டிபி எப்படி சார் 16% வந்துச்சு? இந்தியாவில் சார் எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ள இருக்கே, இப்ப எப்ப வேணா கொடுங்க, இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? எல்லாத்துக்கும் கொடுக்க தயாரா கொடுத்துருக்கோம், ரிலீஸ் பண்ணிருக்கோம். டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பர் தூக்கி தான் வெள்ளை இருக்கேன்னு காட்டுறாரு. அவ்வளவுதான் அவருடைய வெள்ளை காயத்தை காட்டுகிறார். உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. நீங்க செந்தில் பாலாஜி நீங்க கைது பண்ணீங்க, நாங்க போனோம், பெயில் எடுத்தா வெளியே வந்தோம். செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கின சிறைக்கு அனுப்பாம வேற என்ன பண்ணுவாங்க? நீங்க டாஸ்மாக்ல போய் எதுக்கு ரைடு பண்ணீங்க? டிரான்ஸ்போர்ட்ல வந்ததுக்கு டாஸ்மாக்ல போய் என்கொயரி பண்ணுவாங்க தம்பி. நீங்க சொல்லுங்க. பதற்றமே இவர்களுக்கு வந்து உண்மை இல்லன்றதே பதற்றம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அதிகமா பேசல, தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காத வீடியோ வேற போடுவார் செந்தில் பாலாஜி பத்தி பேசினா. அதுக்காக சொல்லிக்கிறேன் நான். எரியுதடி மாலா ஃபேன் போடு. தெரியுது, நீ மூடு. இந்த ஆட்சியில அமைதி இருக்கிறதா முதல்ல சொல்லுங்க. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். மாணவர்கள் அமைதியா இருக்காங்களா? மீனவர்கள் அமைதியா இருக்காங்களா? ஆசிரியர்கள் அமைதியா இருக்காங்களா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். அரசு ஊழியர்கள் அமைதியா இருக்காங்களா? போராட்டம் இல்லாத நாள் ஏதாவது இருக்கிறதா? இன்னைக்கு பொதுமக்கள் நிம்மதியா இருக்காங்களா இந்த ஆட்சியில? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்புறம் இப்ப திமுகவுக்கு வர எதுவுமே தப்பே நடக்காத மாதிரி, நாட்டுல கஞ்சா போஜையே இல்லாத மாதிரியும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அவர் கேட்டார் அந்த கேள்வி, கரெக்டான கேள்வி. புடிச்சதெல்லாம் கஞ்சா இல்லை அப்படின்னா கருவேப்பிலைன்னு கேட்டார். சத்தியமாக கருவேப்பிலை கிடையாது, அது கஞ்சா தான். அது வந்து அரசு தரப்புல இருந்தே வருது. இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ.
போலீஸ் துறையால் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை வந்து செவிசாய்த்து அவங்க கேட்கறதில்ல, அங்கே தப்பு பண்ணுறாங்க. தொழிலாளிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் சரி செய்யணும். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். திமுக உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. நானா என்ன கொடுத்துற நீ? இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து என்ன மாதிரி பிரச்சனை தம்பி? கழக அரசு அமைஞ்சா நாங்க என்னவெல்லாம் செய்யறோம்னு சொன்னோமோ அதுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில இந்த 8 மாசத்துல நிறைவேற்றிட்டோம். அதுதான் திராவிட சிந்தனை. தவறுகளை திமுக தொடர்ந்து தட்டி கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கையை யாரும் ஏன் உடைகிறது இல்ல? சார், அது நீங்க போலீஸை பார்த்து கேட்கணும். போலீஸை பார்த்து கேட்கணும். போலீஸ் யார்கிட்ட நான் விழுப்புரத்துல இருந்து வரேன். டிஎம்கே அவர்கிட்ட கேட்கணும். அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அதாவது ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த வடமாநில தொழிலாளி வந்து தாக்கப்பட்டிருக்காரு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு அடிப்படையான காரணம் போதை. தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? ஓகேவா? அதில் வந்து கஞ்சா வந்து எங்கேருந்து வருது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நீங்க எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இது விக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும். நீங்க ரகசியத்தை பாதுகாத்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. அதாவது நீங்கள் முடிஞ்சா புகார் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுது. சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசாருக்கு துப்பு கொடுத்த நபர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் இன்னும் ஒரு இதில் அரசாங்கம் ஒரு ஆட் போடுது, மது போதை வந்து உடல்நலத்திற்கு கேடு, நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். ஆனா அந்த அரசாங்கமே தான் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கு. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். டாஸ்மாக்ல இருந்து வருமானம் வருதுதான், ஆனா இந்த அரசாங்கம் வருமானத்திற்கான அரசாங்கமா இல்ல மக்களுக்கான அரசாங்கமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா டைம் லிமிடேஷன் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம். நடத்துற பார்லயே 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கிறது. இதற்கு அது இருந்தா வாங்கி கொடு. சாம்பார் ஆப் எனக்கு. வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு அரிசியிலேயே நெல்லு லேசா முளைச்சு போச்சுன்றாரு. முளைக்க வச்சு சாப்பிடுறதுக்கு கொண்டக்கலையா சார்? நெல் மூட்டைகள் அழிஞ்சு போயிருக்கு. சொல்லுங்க மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? ஏவாவேல் கட்டின அவர் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அவர் கட்டின பாலம் மழை வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. தேர்தலில் பணம் கொடுக்காமல் உங்களால் ஒரு தேர்தலையாவது சந்திக்க முடியுமா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அண்ணன் ₹1 கூட அவருடைய தொகுதியில பணம் கொடுக்காம வெற்றி பெற்றவர். இது போல